வங்கி மோசடி புகார் தொடர்பாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனத்திற்கு திருப்பி விட்டதில் 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குநராக உள்ள நிறுவனத்திற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் அடிப்படையில் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிராக 2021ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் பிரதமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதைத் தொடர்ந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமைச்சர் நேருவின் சகோதரர் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இதில் 15 லட்சம் ரூபாயை சிபிஐக்கும் 15 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு சமரச தீர்மானத்திற்கும் செலுத்த வேண்டும் என கோரி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சிபிஐ வழக்கும் ரத்து செய்யப்பட்டதால் சிபிஐ தொடர்ந்த வழக்கின் விசாரணை அடிப்படையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரி அமலாக்கத்துறை சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் ரொக்க பணத்தை திரும்ப தர உத்தரவிட வேண்டும் என கூறி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அமர்வு ஏற்கனவே இந்த வழக்கில் மூல வழக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அமலாக்கத்துறை வழக்கையும் ரத்து செய்வதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் மற்றும் ரொக்க பணத்தையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.